மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். மேம் எனக்கு ஒரு டவுட் மேம். சொல்லுமா. உங்களோட 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் அப்போ இருந்த ப்ரெக்னன்சி டெலிவரிக்கும் இப்போ இருக்க ப்ரெக்னன்சி டெலிவரி முறைக்கும் என்ன மேம் வித்தியாசம் பார்க்குறீங்க? எல்லாமே ஒன்று தானே மேம்? ஓகே, நான் இந்த 30 இயர்ஸில் நான் கவர்மெண்ட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன், ப்ரைவேட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன்மா. ப்ரெக்னன்சி டெலிவரி அப்போ இருந்ததுக்கும் இப்போதைக்கும் பயங்கர மாற்றம் இருக்குது. பிரசவம் வேணால் ஒன்று தான், ஒன்று நார்மல் டெலிவரி இல்லைன்னா சிசேரியன் தான். பட் அந்த முறை ப்ரெக்னன்சி கொண்டு போகிற முறையும் டெலிவரி முறையும் நிறைய மாறி இருக்குமா. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, மல்டிபிள் ப்ரெக்னன்சி வந்து ரொம்ப ரொம்ப காமன். அதாவது ஒரு 3 குழந்தை, 4 குழந்தை, 5 குழந்தை இப்படியெல்லாம் வந்து டெலிவரிக்கு வருவாங்க. வரும்போதே ஃபுல் டைலட்டேஷனோட வருவாங்க. வந்து டெலிவரி ஆனோடனே கர்ப்பப்பையெல்லாம் சுருங்காமல் நிறைய ரத்தப்போக்காகி மெட்டர்னல் டெத் எல்லாம் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். ஏன்னா அவங்க வரும்போதே லேட்டாக தான் வருவாங்க. ஸோ இப்படி ஒரு கேட்டகரிஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ சம்டைம்ஸ் குழந்தை பெற்றுக்கிறதுக்கே லேட்டாலாம் ஆகிற மாதிரி ஒரு முறையெல்லாம் இப்போ வந்திருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நல்ல என்வாயர்மெண்ட் இருந்தது. அதாவது சுற்றுச்சூழல் வந்து ஒரு பொல்யூஷன் இல்லை, ஒரு வீட்டு வேலை செஞ்சால் போதும், மற்றபடி அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்டு இந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் நிஜமாலுமே பாவம்னு தான் சொல்வேன். அவங்க வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிற இடத்துல ஸ்ட்ரெஸ்ஸு, வண்டி ஓட்டும் போது ஸ்ட்ரெஸ்ஸு, பொல்யூஷன் ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு, குழந்தைங்க ஏற்கனவே ஒரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தைனுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரிலாம் நிறைய ஒரு மன அழுத்தத்தில் தான் இந்த ப்ரெக்னன்சியே கொண்டு போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வைட்டமின் D3 டிஃபிஷியன்சி வேறு கொஞ்சம் புதுசாக நிறைய வந்திருக்கு. அதாவது ஓசோனில் வந்து ஓட்டை விழுது, அந்த வைட்டமின் D3 கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வைட்டமின் D3 எடுத்தீங்கன்னா அதுவும் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்து பார்த்து வந்து அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ என்ன சொல்லுவாங்க, நல்லா சாப்பிடு அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து ஃபோலிக் ஆசிட் சாப்பிடணும், DHA சாப்பிடணும், அயர்ன் சாப்பிடணும், வைட்டமின் D3 சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் ஃபோக்கஸ்டாக நம்ம வந்து ப்ரெக்னன்சியை பார்க்க வேண்டியிருக்கு. அதை தவிர டயபெட்டிஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ டயபெட்டிஸை சரி பண்ணணும் நம்ம. ஸோ நிறைய ஸ்கேன் எடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ பெற்றுக்கிறதே 1 2 அதை நல்லபடியாக உருப்படியாக பெற்றுக்கணும். அதனால அனாமலி ஸ்கேனு, என்டி ஸ்கேனு இந்த மாதிரிலாம் நிறைய வந்து இந்த காலகட்டத்தில் ப்ரெக்னன்சியினுடைய அந்த ஸ்டேஜையே நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியிருக்கு. இதை தவிர டெலிவரின்றது 2 தான், ஒன்று நார்மல் இல்லை சிசேரியன். ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் இப்போ வந்து நிறைய சிசேரியன் பண்ணுறாங்கன்னு. அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்குது. இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அப்போ இருந்த ப்ரெக்னன்சி டெலிவரி வேறு, இப்போ இருந்த ப்ரெக்னன்சி டெலிவரி வேறு. அப்போ எனக்கு தெரிஞ்சு முதல் குழந்தை வந்து 5வது குழந்தை டெலிவரி ஆகும்போது அம்மாவை கை பிடிச்சி கூட்டிகிட்டு வர நிலைமையெல்லாம் இருந்தது. முதல் குழந்தையே அம்மானுடைய 5வது பிரசவத்துக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணோம். ஆனால் இப்போ அப்படியா, லேபர் பர்த் ரூம்னே ஒன்று வந்துருச்சு. அதாவது ஒரு ரூம்லேயே டெலிவரி பண்ணிக்கிறாங்க. அந்த ரூமில் ஹஸ்பண்ட் இருக்காங்க, மாமியார் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல மென்டல் சப்போர்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஜாயிண்ட் ஒர்க்கப் பண்ணுறாங்க. அது ரொம்ப நல்லது, மதர்ஸ்க்கும் ரொம்ப சேஃப். ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் அ டிஃபரன்ஸ். Have a safe pregnancy and safe delivery. Thank you, ma'am. இது ஒரு பர்சன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மேம். Okay.